மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்பதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा की प्राथमिक पाठ्य पुस्तक पाठ 9 பாடம் 9 पृष्ठ संख्या 32 பக்கம் எண் 32 32. இந்த பாடத்தில் கா கே கி இவற்றின் பயன்பாட்டை பார்க்க போகின்றோம். கா கே கி இந்த மூன்றுமே உடைய என்ற அர்த்தத்தை குறிப்பவை. இவற்றை ஆங்கிலத்தில் பொசசிவ் கேசஸ் என்று கூறுவோம். உடைய உடைமையை குறிப்பது, என்னுடைய, உன்னுடைய, அவனுடைய, இப்படியெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா, அதை இந்த மூன்றும் குறிக்கின்றது. இதில் தமிழில் உடைய என்ற ஒரே சொல்லுடன் முடிந்து விடுகின்றது. ஹிந்தியில் 3 கா கே கி இவை என்ன என்பதை இந்த பாடத்தில் பார்க்க போகின்றோம். சரியா? ராம் கா பாயி பரத் ஹே, ராமனுடைய சகோதரன் பரதன். ராம் கா பாயி. இங்கு பின்னாடி வரும் சொல்லை முன்னிட்டு காவா கேயா கியா எதை பயன்படுத்த வேண்டும் என்பது முடிவாகின்றது. இங்கு பாயி என்பது சகோதரன், ஆண்பால். எனவே கா பயன்படுத்தப்பட்டுள்ளது. கா என்பது பின்னாடி வரும் சொல், அதை தொடர்ந்து வரும் சொல் ஆண்பால் ஒருமையாக இருக்கும் பொழுது கா பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் ஆண்பால் பன்மையாக இருக்கும் பொழுது, பின்னாடி வரும் தொடர்ந்து வரும் சொல் ஆண்பால் பன்மையாக இருந்தால் கே கே பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் தொடர்ந்து வரும் சொல் பெண்பால் ஒருமை, பெண்பால் பன்மை, பெண்பால் மரியாதை எல்லாவற்றிற்குமே கீ பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பாடத்தில் அவற்றை விரிவாக தெரிந்து கொள்வோம். சரியா? ராம் கா பாயி பரத் ஹே. ராம் கா பாயி பரத் ஹே, ராமனுடைய சகோதரன் பரதன். பாயி ஆண்பால் சொல், எனவே கா வந்துள்ளது, ஆண்பால் ஒருமை. ராம் கே பாயி பரத் और லக்ஷ்மண் ஹே, ராமனுடைய சகோதரர்கள் பரதன் மற்றும் லக்ஷ்மணன். பரதன் மற்றும் லக்ஷ்மணன். பாரத் ராம் கே பாய், ராமனுடைய சகோதரர்கள். இங்கு பாயி என்று சொல் ஒருமையிலும் வரும், பன்மையிலும் வரும். பாயி என்ற சொல் சகோதரன் மற்றும் சகோதரர்கள் என்ற 2 பொருட்களையுமே தரும். நாம் அந்த இடத்தை பார்த்து ஒருமையா பன்மையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பின்னாடி பரத் और லக்ஷ்மண் என்று 2 பெயர்கள் வந்துள்ளதனால் இங்கு உள்ள பாயி என்ற சொல் பன்மையை குறிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாயி பாயி. ஓகே. ராம் கே பாயி பரத் और லக்ஷ்மண் ஹே, ராமனது சகோதரர்கள் பரதன் மற்றும் லக்ஷ்மணன். ராம் கே பிதா தசரத் ஹே, ராமனது தந்தையார் தசரதர். இங்கு நீங்கள் கேட்கலாம், பிதா என்பது ஒருமைத்தானே, பின்பு ஏன் கே வந்துள்ளது என்று. இங்கு கே என்பது மரியாதையை குறிக்கின்றது. எனவே கே என்ற சொல் ஆண்பால் மரியாதையாக இருந்தாலும் சரி, ஆண்பால் பன்மையாகவும் இருந்தாலும் சரி, கே பயன்படுத்தப்படும். சரியா? ராம் கே பிதா தசரத் ஹே, ராமனது தந்தையார் தசரதர். ராம் கே ஹாத் மே தனுஷ் ஹே, ராம் கே ஹாத் மே தனுஷ், ராமனுடைய கையில் வில் உள்ளது. தனுஷ் என்றால் வில். இங்கு நீங்கள் கேட்கலாம், ஹாத் என்பது இங்கு ஒருமை தானே, கையில் என்று தானே சொல்கின்றோம். அப்படி என்றால் முன்பு கா தானே வர வேண்டும், ஏன் கே வந்துள்ளது என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுகின்றது அல்லவா? அதற்கு பதில் கூறுகின்றேன். ராம் கே ஹாத் மே தனுஷ். இந்த வாக்கியத்தில் ராம் கே ஹாத், ஹாத்திற்கு பிறகு மே என்று வந்துள்ளது. மே என்பது ஒரு வேற்றுமை உருபு. எனவே இந்த பொசசிவ் கேஸ், உடைமையை குறிக்கும் வேற்றுமை உருபை தொடர்ந்து வரும் சொல்லை அடுத்து ஒரு வேற்றுமை உருபு வந்தால், மீண்டும் கூறுகின்றேன், உடைமையை குறிக்கும் கா என்ற வேற்றுமை உருவை அடுத்து வரும் சொல்லை தொடர்ந்து மற்றொரு வேற்றுமை உருபு வந்தால்,
அதாவது கேயை தொடர்ந்து ஹாத் உள்ளது, ஹாத்துக்கு அடுத்தது மே என்ற வேற்றுமை உருவு வந்து உள்ளது அல்லவா? அப்படி வரும்பொழுது இந்த கா என்பது கேயாக மாறிவிடும். ராம் கா ஹாத் மே அப்படி என்று சொல்ல வேண்டும் என்று பலர் நினைக்கலாம். ஏனென்றால் ராமனுடைய கை என்று தானே இருக்கின்றது. கை என்பது ஒருமை தானே, ஆண்பால் சொல். எனவே காதானே வர வேண்டும் என்று கேட்பது நியாயம்தான். ஆனால் ஹாத் என்ற சொல்லை தொடர்ந்து ஒரு வேற்றுமை உருவு வந்துவிட்டது, மே என்று. அப்படி வேற்றுமை வரும்பொழுது கா என்பது கேயாக மாறிவிடுகின்றது. இது ஒரு இலக்கணம். சரியா? ராம் கே ஹாத் மே தனுஷ் ஹே, ராமனுடைய கையில் வில் உள்ளது. தனுஷ் என்றால் வில். ராம் கி பத்னி சீதா ஹே, ராமனுடைய மனைவி சீதா. ராம் கி பத்னி சீதா ஹே, பத்னி பெண்பால் சொல், எனவே கீ வந்துள்ளது. அடுத்தது ஏ ஷேகர் கா கர் ஹே, இது ஷேகருடைய வீடு. கர் என்ற சொல் ஆண்பால் சொல். கர் ஆண்பால் சொல், எனவே கா என்று வந்துள்ளது. ஷேகர் கா கர் படா ஹே, ஷேகருடைய வீடு பெரியது, படா ஹே. ஷேகர் கா கர் ஷெஹர் மே ஹே, ஷேகருடைய வீடு நகரத்தில் உள்ளது. ஷெஹர் என்றால் நகரம், ஷெஹர் மே ஹே நகரத்தில் உள்ளது. ய ஷேகர் கா ஸ்கூல் ஹே, இது ஷேகருடைய பள்ளிக்கூடம். ஸ்கூல் என்பதும் ஆண்பால் சொல், எனவே கா வந்துடும். ஷேகருடைய பள்ளிக்கூடம், ஷேகர் கா ஸ்கூல் ஹே. ஷேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மே ஹே, ஷேகரது பள்ளிக்கூடம் இந்திரா நகரில் உள்ளது. ஷேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மே ஹே, ஷேகருடைய பள்ளிக்கூடம் இந்திரா நகரத்தில் உள்ளது. அடுத்த பத்தியை பார்க்கலாம். ரமேஷ் ஷேகர் கா பாய் ஹே, ரமேஷ் ஷேகருடைய சகோதரன். ஷேகர் கா பாய் ஹே, ஷேகருடைய சகோதரன். ரமேஷ் ஷேகர் கா சோட்டா பாய் ஹே, ரமேஷ் ஷேகருடைய தம்பி. சோட்டா பாய் என்றால் தம்பி, சிறிய சகோதரன். சுரேஷ் ஷேகர் கா படா பாய் ஹே, சுரேஷ் ஷேகருடைய அண்ணா. படா பாய் என்றால் அண்ணா. புரிந்ததா? அடுத்தது ரமேஷ் और ஷேகர் சுரேஷ் கே சோட்டே பாய் ஹே, ரமேஷும் ஷேகரும் சுரேஷுடைய தம்பிகள். சோட்டே பாய் ஹே, தம்பிகள், சிறிய சகோதரர்கள். பன்மை என்பதனால் கே வந்துள்ளது. புரிந்ததா? देखो शेखर के पिता आते हैं पार, देखो पार शेखर के पिता आते हैं, शेखरुடைய தந்தையார் வருகின்றார். आते हैं வருகின்றார். शेखर के अध्यापक भी आते हैं, शेखरुடைய ஆசிரியரும் வருகின்றார். அத்தியாபக் என்றால் ஆசிரியர், ஆசிரியரும் வருகின்றார். அத்தியாபக் भी आते हैं. आते என்று ஏன் வருகின்றது? மரியாதைக்காக. சாதாரணமாக ஆண்பால் ஒருமையாக இருந்தால் எப்படி வரும்? ஆத்தா. பெண்பாலாக இருந்தால் ஆத்தி. புரிந்ததா? அடுத்த பத்தி உமா ஷேகர் கி பெஹன் ஹே, உமா ஷேகருடைய சகோதரி. பெஹன் என்பது பெண்பால் சொல், எனவே கி என்று வந்துள்ளது. உமா ஷேகர் கி சோட்டி பெஹன் ஹே, உமா ஷேகருடைய தங்கை. சோட்டி பெஹன் என்றால் தங்கை. கமலா ஷேகர் கி படி பெஹன் ஹே, கமலா ஷேகருடைய அக்கா. படி பெஹன் என்றால் அக்கா. ஷேகர் கி படி பெஹன், படி பெஹன் என்று பெண்பால் இருப்பதனால் கீ வந்துள்ளது. புரிந்ததா? இங்கு நீங்கள் கேட்கலாம், ஷேகர் என்பது ஆண்பால் தானே, சொல்லுபவன் ஆண்பால் தானே, பிறகு ஏன் கீ வர வேண்டும் என்று கேட்கலாம். சொல்லுபவன் ஆண்பாலாக இருந்தாலும் தொடர்ந்து வருகின்ற சொல் பெண்பாலாக இருப்பதனால் கீ பயன்படுத்தப்பட வேண்டும். புரிந்ததா? அடுத்தது அடுத்த பக்கம் பிருஷ்ட சங்கியா 33, பக்கம் எண் 33. ये शेखर का बाग है, सॉरी ये स्कूल का बाग है, ஸ்கூல் கா பாக் ஹே, இது பள்ளிக்கூடத்தின் தோட்டம். பாக், பாக் என்றால் தோட்டம். ஸ்கூல் கா பாக் படா ஹே, பள்ளியின் தோட்டம் பெரியது. இங்கு பாருங்கள், பாக் என்று சொல்லை பாருங்கள். இதை பாக் என்று சாதாரணமாக உச்சரிக்க வேண்டும். இந்த காவில் அதிக அழுத்தம் கொடுத்து கா என்று உச்சரித்து விட்டீர்கள் என்றால் பாக், நான்காவது கா,
மகாபிரான் கா அதை பயன்படுத்தி விட்டால், பாக் என்று சொல்லிவிட்டால் அது புலி, டைகர் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். உச்சரிப்பு சற்று மாறும்பொழுது அர்த்தம் மாறிவிடுகின்றது. பாக் என்று மூன்றாவது காவை பயன்படுத்தும் போது, அல்பப்ரான் காவை பயன்படுத்தும் போது தோட்டம் என்ற பொருள். அதே பாக் நான்காவது கா மகாபிரான் காவை பயன்படுத்தினால் புலி என்ற அர்த்தம் வந்துவிடும். புரிந்ததா? ஸ்கூல் கா பாக் படா ஹே, ஸ்கூலின் தோட்டம் பெரியது. பாக் மே கौन है, தோட்டத்தில் யார் இருக்கின்றார்கள்? கோன் ஹே, ஹே என்று வந்துள்ளது பாருங்கள், புள்ளி வைத்துள்ளது. யார் இருக்கின்றனர் என்பதை குறிக்கும். பாக் மே ஸ்கூல் கே லட்கே ஹே, தோட்டத்தில் பள்ளியின் சிறுவர்கள் உள்ளனர். ஸ்கூல் கே லட்கே ஹே, லட்கே என்பது பன்மை, எனவே கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. லட்கே என்பது ஆண்பால் பன்மை, எனவே கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. பாக்மே ஸ்கூல் கே லட்கே ஹே, தோட்டத்தில் பள்ளிக்கூடத்தின் சிறுவர்கள் உள்ளனர். இந்த பாடத்தை நன்கு புரிந்து கொண்டு படியுங்கள். இந்த கா கே கி பயன்பாட்டை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்பொழுது சப்தார்த் பார்ப்போம். சப்தார்த், சப்த அர்த்த, சொற்களின் பொருள். படா பெரிய, ஷெஹர் நகரம், சோட்டா சிறிய, பெஹன் சகோதரி, பாக் தோட்டம், பேட் மரம், ஊஞ்சா உயரமான. சரியா? படித்து பழகுகின்றீர்களா? நன்றி, தன்யவாத். இன்றைய பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததா? பிடித்திருந்ததா? அப்படி என்றால் ஒரு லைக் கொடுங்களேன். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம். தவிர இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்களுக்கு உபயோகமாக தோன்றியதென்றால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.